வணக்கம், வெல்கம் டு சுவை 6. வாங்க இன்றைக்கி பருப்பு பொடி எங்கள் வீட்டில் எப்படி அரைச்சங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்குறேங்க. துவரம்பருப்பு ஒரு 4 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூனு, பாசிப்பருப்பு 2.5 ஸ்பூனு, மிளகாய், பூண்டு, உப்பு, பெருங்காயத்தூள். இப்போ வந்து துவரம்பருப்பு வறுக்கிறேங்க. பருப்பு வந்து செவந்து வந்தால் போதும், மணம் வரும், அந்த வறுபட்ட மணம் வரும், அப்போ எடுத்துக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி பருப்பு பொடி, எள்ளு பொடி, பூசணி விதை பொடி எல்லாமே நானே அரைச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கறி மசாலா தூள் அதெல்லாம் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்குவேன். மல்லித்தூள், மிளகாத்தூள் மிஷினில் கொடுத்து அரைப்பேங்க. சீரகத்தூள் இதெல்லாம் நானே அரைச்சிக்குவேன். சீரகத்தூள், மிளகுத்தூள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாமே நானே அரைச்சிக்குவேன். அரைக்கிற போல் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். மல்லி, சீரகம் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க. ரசப்பொடி அரைச்சிருக்குறேங்க, அது கொடுக்குறேன். சாம்பார் தூள் கொஞ்சம் அரைச்சிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே பார்த்திங்கன்னா நான் நிறைய நாள் வரும் எங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கருப்புளுந்து, பாசி பருப்பு சேர்த்திக்கிறோம். இதையே நல்லா வறுத்துக்கலாங்க. இது வந்து ஒரே மாதிரி தான் வறுவிட்டு வரும், ஏன்னா ஒரே சைஸில் தான் இருக்குது, அதனால் ஒரே மாதிரி வறுவிட்டு வரும். அது கூடவே கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க. அது நல்லா ஒரே மாதிரி வறுவிட்டு வந்ததுக்கப்புறமா பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து அந்த சூட்லேயே இருந்துச்சுன்னா போதும், லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த மாதிரி தாங்க எங்கள் வீட்டில் பருப்பு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் இது வறுக்கும் போது என்ன ஒரு இதுனா உங்களுக்கு அப்படியே கை விடாமல் அப்படியே திருப்பி விட்டுட்டே இருக்கணும், ஏன்னா இல்லாட்டி கருகி போயிருங்க. அதனால் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கணும். இப்போ அது வறுத்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, இது கூடவே இது முக்கால் பதம் வறுத்ததுக்கப்புறமா, அதாவது முக்கால்வாசி வறுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா வரமிளகா, உப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வரமிளகா சேர்த்துறோம். அது நல்லா காரமாக இருக்குங்க, அதனால் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். காரம் கம்மியாக இருந்தால் இன்னும் 2-3 கூட போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே மிளகா வறுக்கும்போது உப்பு போட்டு வறுத்திங்கன்னா அந்த நெடி வந்து அடிக்காமல் இருக்கும், ஹார்ட் அடிக்காமல் இருக்கும். அப்படி தான் நாங்கள் வறுப்போங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பொட்டுக்கடலை இது ஆப்ஷனல். நான் வந்து எனக்கு பிடிக்குங்க இதனோட டேஸ்ட்டு, அதனால சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வேணால் கொஞ்சமாக சேர்த்துங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. சூடான சாதத்தில் இந்த பருப்பு பொடி போட்டு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்லாம், நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. இப்போ வந்து பூண்டு வறுத்து போட்டுக்கலாம். பூண்டு வந்து நல்லா வறுபட்டு வரணுங்க, கொஞ்சம் பொறுமையாக வறுக்கணும். செவந்து வந்தால் போதும், நல்லா பொரிஞ்சு வந்துடணுங்க. அப்போ தான் பருப்பு பொடி வந்து கெட்டு போகாமல் இருக்கும். வறுக்கலாங்க, பொறுமையாக தான் வறுக்கணும், அப்படியே வறுத்துட்டே இருக்கலாம். நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அதனால தான் எண்ணெய் அவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க, நல்லா பொரிஞ்சு வரணும். ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய வீடியோஸ் ஏற்கனவே பொடி வகைகள்லாம் இருக்குது, பாருங்கள். அப்படி இல்லைனாலும் நான் அரைக்கிற போல் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேங்க, ஏன்னா புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர் இருப்பாங்களேங்க, அவங்களுக்காக. இப்போ ஆற வச்சிட்டோம். இன்னும் மிக்சியில் சேர்த்து குறன்னு அரைச்சி எடுத்தால் போதுங்க, சூப்பராக இருக்கும். உப்பு சேர்த்துக்கணும். நம்ம வறுத்தது போதும்னா விட்றலாம், பத்தலைனா கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் வறுத்ததே போதுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டாக இதுக்கு அளவான உப்பே எடுத்து வறுத்துக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோட இந்த சுவை 6 சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட இல்லத்தரசி கோலம் சேனல்லையும் பாருங்கள், அதுவும் நல்லா இருக்குங்க. அதில் கோலம் சேனல், அதில் விலாக்ஸும் கொடுப்பேங்க. அந்த சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பரான பருப்பு பொடிங்க, அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்தது. இது வரைக்கும் என்னோடய சுவை 6 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.